ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அப்படிங்கிறனால சனிக்கிழமை மதியானமே வந்து வேலை முடிச்சுட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ஒற்றை அடித்து வீடெல்லாம் தொடச்சி விட்டாச்சு. அப்போ தான் அடுத்த நாள் வந்து நம்ம வேலை செய்கிறக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வெளியிலையும் வந்து கழுவி விட்டாச்சு. அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது, அதனால் வந்து காலைல வாசம் மட்டும் தொளிச்சிக்கலான்னு மார்னிங் வந்து செம்பருத்தி பூ டீ பண்ணி அதில் லெமனும் சப்ஜா சீடும் போட்டு இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதான் நான் குடிச்சிக்கிட்டேன். 3 நாளாக குழந்தைங்க டஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓமவல்லி தண்ணி தான் தினமும் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்குறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு மட்டும்தான் பழைய சாதம், அதே மாதிரி வத்தல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போனாங்க. வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருக்குனாங்க. அவங்களுக்கு ஒரு நனாரி சர்பத் போட்டு கொடுத்துட்டு லஞ்சு வேலையும் வந்து செஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு கத்திரிக்காய் பீன்ஸ் போட்டு சாம்பார், ரசம், சுண்டலை வந்து நைட்டே ஊற போட்டிருந்தேன். அதில் வந்து வறுவல் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டு பால் கறி. நெக்ஸ்ட்டு அகத்திக்கீரை பொரியல். அமாவாசை அப்படின்னாலே அகத்திக்கீரை பொரியலும் வாழைக்காய் வறுவலும் வந்து கண்டிப்பாக இருக்கணும். மற்றபடி நம்ம இஷ்டம்தான். அடுத்து வந்து பால் பாயாசம். இன்றைக்கி சேமியா பால் பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். லாஸ்ட்டாக வந்து அப்பளம் வச்சு எல்லாத்தையும் வந்து இலையில எடுத்து வச்சலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேன். அவங்க வந்து விளக்கு போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் எல்லோரும் சேர்ந்து விரதம் விட்டாச்சு. பை.